Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா சென்னை கஸ்டம் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்சூனிட்டி பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூன் 10 ஆம் தேதி நமக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 30 ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 20 நாள் வந்து டைம் இருக்குது. இதில் 20 நாளில் 3 நாள் வந்து நமக்கு வந்து முடிஞ்சு. இன்றைக்கி டேட் வந்து 13, இன்னும் கரெக்டாக 17 நாள் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 17 நாளுக்குள்ளே ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக யார் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து வேலை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக கிடைக்கும். ஏன்னா இந்த கஸ்டம் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்து நிறைய பீப்புளுக்கு வந்து தெரியறது கிடையாது. வேக்கண்ட் வந்து ரொம்பவும் கம்மியாக இருக்கிறதுனால அவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க. அந்த டிஎன்பிசி எக்ஸாம், இந்த டெட் எக்ஸாம் இவங்கலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே அவங்களுடைய நோக்கம் எல்லாமே டிஎன்பிசியில் ஜெயிக்கணும், டிஎன்பிசியில் சக்ஸஸ் ஆகணும் தான் வந்து நினைப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக உள்ள வரவே மாட்டாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா தெரியாத விஷயத்த நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் வந்து ஒரு மத்திய அரசாங்கத்தை ஒரு ஊழியராக ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜாபுக்கு வந்து எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி கொடுப்பாங்க, எப்படி இருக்கும் அப்படிங்கிற A to Z எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோ வந்து முழுக்க வந்து நீங்கள் ஸ்டில் அப் டு எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியும். அதே மாதிரி ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைபராக இருக்கிறீங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து பெல் ஐக்கான் வந்து ஆன்ல இருக்கா அப்படிங்கிறத ஒன்று வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா யூடியூப்லேயே வந்து நிறைய பீப்புளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நம்ம வீடியோ போட்டாலும் நிறைய ஆடியன்ஸ்க்கு வந்து ரீச் ஆகிறது கிடையாது. அது ஒரு மன வேதனையாகவே எனக்கு வந்து இருக்குது. ஸோ கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூங்கிறதுனால நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் இருக்குது. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் வந்து எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல், நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம எப்போல்லாம் வீடியோ வந்து யூடியூப்பில் போடுறோமோ அதுக்கான லிங்க் எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த சோஷியல் மீடியாவும் கிடச்சிரும். நீங்கள் ஒவ்வொரு வீடியோமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே நம்ம வந்து போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்து யார் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா ஆஃபீஸ் ஆஃப் த பிரின்சிபல் கமிஷனர் ஆஃப் கஸ்டம் ஆஃபீஸ்லேருந்து வந்துருக்கக்கூடிய ஒரு ரெக்ரூட்மெண்ட் தான். இது வந்து ஒரு மத்திய அரசாங்கத்துடைய வேலை. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய வேலை கிடையாது, மத்திய அரசாங்கத்தில் வேலை. மத்திய அரசாங்கனாலே மோஸ்ட்லி வந்து நார்த் இந்தியாவில் தான் ஒர்க் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. முழுக்க தமிழ்நாட்டில் சென்னையில் தான் உங்களுக்கான ஒர்க்கு. இது வந்து சுங்க வரித்துறை சொல்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ரெக்ரூட்மெண்ட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன போஸ்டிங் தான். ஏன்னா அதிகமாக ரொம்ப ரெக்ரூட்மெண்ட்லாம் இதில் வந்து கிடையாது. ஒரு 17 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் குக் நல்லா பண்ணுவீங்க அப்படின்னா குக்குன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் வந்து கொடுக்குறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கிளர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் வந்து கொடுக்குறாங்க. கேண்டீன் அட்டண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 போஸ்டிங் வந்து கொடுக்குறாங்க. ஸ்டாஃப் கார் டிரைவராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 7 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. முழுக்க நீங்கள் வந்து மினிமம் 10ஆம் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், மத்திய அரசாங்கத்தில் உங்களுக்கு வேலை வந்து கிடைக்கும். நீங்களுமே வந்து ஒரு அரசு அதிகாரியாக ஆக வந்து முடியும் அப்படிங்கிறத இதில் வந்து ஒரு இருக்கக்கூடிய ஸ்பெஷலே. இப்போது என்னென்ன படிப்பு படித்தவங்க இந்த ஒரு ஜாப் ரோலுக்கு வந்து உள்ளே போகலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த குக் இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது சமையல்காரவங்க, அவங்க வந்து மினிமம் வந்து 10ஆம் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இல்லை அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ட்ரேட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குக்கில் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்தாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இந்த கிளர்க்கு, இந்த ஆஃபீஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிளர்க்குன்னு இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். டைப்பிங் ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா 35 வேர்டில் வந்து பெர் மினிட்ஸில் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டைப்பிங் ஸ்பீடு வந்து அதிகமாக வந்து ஸ்பீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பக்காவாக வந்து டைப் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. தேர்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேண்டீன் அட்டண்டன்ட் அப்படின்னு இருக்காங்க இல்லையா, அவங்க அதாவது கேண்டீனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்வைசர் மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இதுக்கு எந்த ஒரு இதுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா தேவை கிடையாது. நீங்கள் கேண்டீன் அட்டண்டன்ட் யார் வேணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா 10th படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. கார் டிரைவர், அதாவது ஸ்டாஃப் டிரைவர் இருக்காங்க இல்லையா, பெரிய அதிகாரி எல்லாமே அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறது, அவங்க வந்து மீட்டிங்லாம் போகிறாங்கன்னா அவங்கள நீங்கள் வந்து காரில் வந்து கூப்பிட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிரைவருக்கு வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து 10th பாஸ் பண்ணாலே போதும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கணும். 4 வீலருக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து லெஸ் தென் 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். நல்ல ஒரு கம்பெனிலையோ இல்லை ப்ரைவேட்லேயோ நீங்கள் வந்து ஓனாக வந்து கார் ஓட்ட தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது மட்டும் இருந்திருந்தாலே போதுங்க, இந்த மாதிரியான ஜாப் ரோலுக்கு நீங்கள் ஈஸியாகவே வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 27 வயசுக்கு இருக்கிறவங்க வரைக்கும் இதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குக்கு, இந்த கிளர்க்கு, கேண்டீன் அட்டண்டன்ட் இவங்களுக்கெல்லாமே வந்து 25 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் டிரைவராக இருக்கிறீங்க அப்படின்னா மட்டும் உங்களுக்கு வந்து 27 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே யங்ஸ்டர் தான் எடுக்கிறாங்க பாருங்கள் இந்த இடத்துல. அதிகபட்சமாகவே வந்து
27 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்களை வரைக்கும் தான் இதில் வந்து எடுக்கிறாங்க. யங்ஸ்டர் மட்டும்தான் இந்த வேலைக்கு வந்து போக முடியும், கொஞ்சம் வயசானவங்களாம் போக முடியாது. அப்படிங்கிறதுனால இந்த டிஎன்பிசி எக்ஸாம் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த ரயில்வே எக்ஸாமு, இந்த பேங்க் எக்ஸாமு, இந்த டெட் எக்ஸாம்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, டிஎன்பிசி பிரியர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களாமே இதுக்கு வந்து வரவே மாட்டாங்க, தலையே உள்ளே நுழைக்கவே மாட்டாங்க. சரிங்களா? ஏன்னா அவங்களுடைய நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயிக்கணும் எல்லாமே டிஎன்பிசியில் தான். இந்த மாதிரியான ஒரு ரோலுக்கு வந்து அவங்க வரவே போகிறது கிடையாது. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு டக்குன்னு அப்ளை பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான வாய்ப்பு வந்து அடிச்சிடும். சரிங்களா? ஓகே, இப்போ இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஏதாச்சும் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்குது. அதில் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து அப்ளை பண்ணக்கூடிய பீப்புள் வந்து இப்போ எஸ்சி எஸ்டியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேட்டகரிக்கு வந்து 3 இயர்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுவுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புங்கிறதுனால நீங்கள் ஓபிசி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா அதர் பிளாக் கார்டு சர்டிஃபிகேட் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து இருக்கணும். நம்ம தமிழக அரசு இ-சேவை மையத்தில் போயிட்டு நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அது 1 இயர்க்கு ஒன்ஸ் வந்து வேலிடிட்டி வந்து அப்டேட் ஆகும். மார்ச் 31 வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து வேலிடிட்டி வந்து முடிஞ்சிடும். அகைன் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ரினூவல் பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ மந்த்லி சேலரி நம்ம வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா குக் அதாவது சமையல்காரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 5200லேருந்து 20,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து பே பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து ட்ரேடு பே வந்து பார்த்தீங்கன்னா 2000 உங்களுக்கு சம்திங் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வரும் அப்படிங்கிற சொல்கிறாங்க இன்சென்டிவில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிளர்க் போஸ்டிங்க்கு வந்து 20,000 ப்ளஸ் உங்களுக்கு வந்து 1900 வந்து 6th பிசிபியில் உங்களுக்கு வந்து பே லெவலில் உங்களுக்கு வந்து வரும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கேண்டீன் அட்டெண்டன்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து 20,000 ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெரிட்டில் வந்து பே லெவல் 1ல் வந்து உங்களுக்கு 18,000 56,900 வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பே லெவலில் 1ல் வந்து வரும் அப்படிங்கிறவங்க இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டாஃப் கார் டிரைவர் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து 19,900 63,200 வரைக்கும் உங்களுக்கு சேலரி வந்து வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சேலரி செக்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து கொடுத்து வச்சிருக்கிறேன். கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இது எல்லாமே ஓகே ப்ரோ. இதுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டைன் ட்ரேடு உங்களுக்கு வந்து ஒன்று வந்து இருக்கும். அதை கிளியர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கில் டெஸ்ட்டு உங்களை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுடைய திறன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க. அதில் கிளியர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த கிளர்க்காக இருக்கீங்களா அவங்கள மாதிரி ஆளுகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் டெஸ்ட் வந்து ஒன்று வைக்கிறாங்க. டைப்பிங் டெஸ்ட்லேயும் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து கிளியர் பண்ணிட்டீங்கனாலே போதும். இந்த ஜாப் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான். ஒரு சூப்பரான வாய்ப்பு. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய மோடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது சென்னை customs.gov.in government.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும். நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல லேட்டஸ்ட் நியூஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபார்மாக ஃபில் பண்ணி மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போஸ்ட் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பணும் அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. நீங்கள் சென்னை பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக கஸ்டம் ஆஃபீஸ்க்குள்ளேயே வந்து நீங்கள் போட்டு வந்துடலாம். இல்லை அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்ணக்கூடிய பீப்புளாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் போஸ்ட் மூலிமா ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலியமாவோ இல்லை நார்மல் போஸ்ட் மூலியமாவோ நீங்கள் இதுக்கு வந்து அனுப்பிக்கலாம் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஃபர்தராக உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் எதை பற்றி உங்களுக்கு வந்து வீடியோ வேணும் அப்படின்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபார்மு இதுக்கு உண்டான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். கண்டிப்பாக நீங்கள் எங்கேயுமே போய்ட்டு அலையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா லிங்க்குமே வீடியோ கீழே வந்து இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஒட்டி உங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி நீங்கள் வந்து கொடுத்துருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி உங்களுக்கு உண்டான டெஸ்ட்டுக்கு வந்து வர சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? வேறு என்ன அப்டேட்னாலுமே வந்து கமெண்ட்ல வந்து தெரியப்படுதுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வாய்ப்பு நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.